ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் அந்த ஆன்ட்டிக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியல. ரோட்டில் விழுந்து கிடக்குற அவங்கள 4-5 பேரோட துணையோட அவங்களோட வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுறா. அங்கே போனால் அந்த அங்கிள் வந்து பதறாரு, என்னாச்சு உனக்கு அப்படி இப்படின்னு. தெரியல, ரோட்டில் விழுந்து கிடந்தாங்க, அந்த பொண்ணு தான் தூக்கிட்டு வர சொன்னா அப்படின்னு சொன்னதும் எந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. அங்கே நம்ம ஹீரோயின் தான் நிற்கிறா. அவளை பார்த்ததும் இவர் பயங்கரமான ஷாக்கோட அப்படியே முகத்தை கீழே போட்டுக்கிறாரு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு காரியத்தை தானே இவர் பண்ணாரு. உடனே இவள் அங்கே வந்து தப்பு பண்ணது என்னமோ நீங்க தான், ஆனா உங்களை விட்டுட்டு அந்த கடவுள் அந்த ஆண்டியை தான் சோதிச்சிருக்காரு. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல, உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னு ஆண்டி சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணு வயசுல இருக்கிற என்கிட்ட எப்படி நீங்க தப்பா நடந்துக்கிட்டீங்க, உங்களை பார்த்தாலே எனக்கு கேவலமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. இந்த பக்கம் அவனுங்க 2 பேரும் கார்ல வந்துட்டு இருக்கும்போது அந்த போலீஸ்காரங்கிட்ட கேட்கறான், நீ அந்த போனுக்கு வந்து ட்ரை பண்ணியா, யாராவது எடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நான் நைட்டு ஃபுல்லா ட்ரை பண்ணேன் சார், ஆனா சுவிச் ஆஃப்னு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நைட்டு தானே அப்படி வந்துச்சு, இப்ப என்ன உன் மூளை சுவிச் ஆஃப் ஆயிடுச்சா, இப்ப ட்ரை பண்றா அப்படின்னு சொன்னதும் இவனும் வெளியே போய் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதே இடத்துல தான் நம்ம ஹீரோவும் ஜூஸ் குடிச்சிட்டு பைக்ல ஏறி கிளம்ப போற நேரம் பார்த்து இவன் பண்ண ஃபோன் கால் அங்க வருது. அவன் உடனே கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் தலையில ஹெல்மெட்டை மாட்டிடுறான். திரும்ப திரும்ப இவன் கால் பண்ண அவன் கட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இதை வந்து இந்த சைக்கோ போய் நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். அங்க கால் பண்ணா இங்க கட் பண்றான், அங்க கால் பண்ணா இங்க கட் பண்றான், அங்க பாக்குறான் இங்க பாக்குறான், இப்படியே போயிட்டு இருக்கு. சோ அதனால இவன் தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிடுறான். அட இவன் திரும்ப திரும்ப கட் பண்ணிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இங்க வாடா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு அந்த பைக்ல போயிட்டு இருக்கான்ல அவன் தான் அந்த போனை வச்சிருக்கவன் அப்படிங்கிற மாதிரி சொன்னது 2 பேரும் காரை எடுத்துட்டு அவனை அப்படியே சேஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ படுவேகமா போயிட்டு இருக்கான். அதனால அவனால பிடிக்கவே முடியல. அப்படி போயிட்டு இருக்கும் போது எதிர்த்தாப்புல ஒரு பையன் வந்துடுறான். அவன் மேல மோதிரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேரிங்க திருப்பினா அங்க இருக்கிற ஒரு மரத்துல போய் மோதிருது காரு. போனோம், அந்த பையன் எதுக்காக குறுக்கால வந்தான், இப்ப பாரு அவன் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த காரை எப்படியாவது நம்ம சரி பண்ணி ஆகணும், பக்கத்துல போய் விசாரிச்சுட்டு வா, இந்த ஊர்லயே நல்ல மெக்கானிக் யாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவனும் விசாரிக்கிறதுக்கு அங்க இருந்து போயிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி போட்டோ எடுக்கிறதுக்காக போட்டோ ஸ்டுடியோக்கு வந்திருக்கா. அங்க போய் இந்த மாதிரி எனக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னதும் இவன் பார்த்தா ஆல்ரெடி நம்ம ஹீரோயினோட போட்டோவை ஃப்ரேம் பண்ணி வச்சிட்டு இருக்கான். அதை பார்த்துதான் இவனுக்கு பிளாஷ்பேக் தான் ஞாபகம் வருது. அந்த மேனேஜர் வந்து சொல்லிட்டு போயிருப்பார் போல, இவங்க தான் விராஜ் சோப்ராலோட மனைவி, இவங்க மிஸ்ஸிங் ஆயிட்டாங்க போல, போட்டோவை மட்டும் பெருசா ஃப்ரேம் பண்ணி கேட்டிருக்கான் அங்க போய் மாற்றுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவனும் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்திருக்கான். அந்த போட்டோ தான் இது. இப்ப இந்த போட்டோல இருக்கிறதா ஹீரோயினி அப்படிங்கிறது தெரிஞ்சு போனதும், நீங்க இங்கேயே உட்காருங்க, உங்களுக்கு போட்டோ தானே எடுக்கணும், அதை 5 நிமிஷத்துல எடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி பதட்டத்தோட பேசிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோயினிக்கு சந்தேகம் வந்துருது. இல்ல எனக்கு வேலை இருக்கு, அப்புறமா வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி அங்க இருந்து ஓடி போயிடுறா. அவனும் பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரமத்துக்குள்ளேயே வந்துடுறா. அவனும் வாசல் நின்றுக்கிட்டு இங்கேதான் அந்த பொண்ணு இருக்காளா, ஆனா கண்ணு மேய்க்கிறது நேரத்துக்குள்ள அவ இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அவன் அப்படியே அங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த ஃப்ரெண்டுக்காரனை பாத்துடுறான். அவன் வந்து பார்த்ததுமே அண்ணி நீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். என்னது அண்ணியா அப்படிங்கிற மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கா. சரி கிறிஸ்டி எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்றான். சரி அவன் நான் பாக்கலாமா அப்படின்னு சொன்னா, வாங்கலேன், அவன் வந்து கரேஜ்ல தான் இருப்பான், நான் கூட்டிட்டு போறேன் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட கரேஜ்க்கு தான் கூட்டிட்டு போறான். அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோவை படுக்க போட்டு 4-5 பசங்க ஏறி மிதிச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கானுங்க. அதை பார்த்துட்டு இவ சிரிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் டக்குன்னு பார்த்துட்டு இவ எப்படி இங்க வந்தா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் சொல்றான், இந்த மாதிரி கிறிஸ்ட பாக்குறதுக்காக வந்தாங்க, அதான் நான் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அதுல இருக்கிற 4-5 பசங்க எல்லாரும் ஓடி வந்து நம்ம ஹீரோயினி கிட்ட ஒரு துணியை கொடுத்து கண்ணை கட்டி விளையாடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே இவளும் சரிங்கிற மாதிரி தலையாட்டிடுறா. ஆனா இங்க விளையாட வேணா, இங்க நிறைய திங்ஸ் இருக்கு, அடிபட்டுரும், ஸோ அதனால வெளியே போய் விளையாடலாம், நம்ம கொல்லப்புறமா போய் விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் எல்லாரும் அங்க போயிடுறாங்க கண்ணை கட்டி விளையாடுறதுக்கு. அப்புறம் நம்ம ஹீரோயினி கண்ணை கட்டிட்டு இருக்கும் போது அவளுக்கு வந்து புருஷங்காரன் சர்ப்ரைஸுங்கிற பேர்ல கண்ணை கட்டி கூட்டிட்டு போனான்ல, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. அதை நினைச்சு பயந்துகிட்டு இருக்கா. அதனால அவளால அந்த விளையாட்டுல ஃபோக்கஸ் பண்ண முடியல. பட் இருந்தாலும் டக்குன்னு நம்ம செகண்ட் ஹீரோ சொன்னான்ல, அதை நினைச்சு பாக்குறா. உன்னோட பயத்தை நீ தூக்கி எறியாத வரைக்கும் நீ இப்படிதான் பயந்துட்டு இருப்ப எல்லா விஷயத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான்ல. ஸோ அதை நினைச்சு பார்த்துட்டு தன்னைத்தானே சமாதானம் பண்ணிக்கிட்டு அந்த பசங்க கூட கண்ணை கட்டி விளையாண்டுட்டு இருக்கா. அதுக்குள்ள இங்கே இந்த பையலும் விசாரிச்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெக்கானிக் பேரை சொல்றான். நம்ம ராகுவோட மெக்கானிக் ஷாப் தான் இருக்கு போல பக்கத்துல. அதுதான் இவனும் வந்து சொல்லிட்டு இருக்கான், இந்த ஏரியாலே ராகுங்கிற மெக்கானிக் தான் நல்லா வேலை பார்ப்பான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், சரி நீ கீழே இறங்கி காரை தள்ளு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவனும் தள்ளிட்டு இருக்கான். அதுக்குள்ள டக்குன்னு கார் ஸ்டார்ட் ஆயிடுது போல. அவனை அங்கேயே விட்டுட்டு இவன் மட்டும் அங்க போறான் மெக்கானிக் ஷாப்க்கு. நேரா அங்க போனா அங்க அந்த ஃப்ரெண்டுக்காரன் தான் நிக்கிறான். அவன் இவனை பார்த்ததும் டக்குன்னு முகத்தை மறைச்சிக்கிறான். ஆனா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இது அவன் தான் அப்படின்னு. சரின்னு அதை பெருசா அவன் கண்டுக்காம, இங்க ராகு யாரு, அவன் தான் இங்க மெக்கானிக், அவன் நல்லா வேலை பார்ப்பான், நம்ம காரை என்னோட காரை வேலை பார்க்கணும், அவனை கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவனும் இல்ல அவன் வந்து பிஸியா இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கல, ஆர்டர் போடுறேன், அவனை கூப்பிடு அப்படின்னு இவன் மறட்டவும் சரின்னு சொல்லிட்டு அவனை இங்க
இருந்து போயிடுறான். அங்க போய் நம்ம ராகவ கூட்டிட்டு வந்தா அவன் இவனை தூரத்துல இருந்து பாத்துடுறான். அவன் ஏதோ ஃபோன் கால்ல பேசிட்டு இருக்கான் போல. அப்ப இவனுக்கு ஆல்ரெடி அந்த சண்டை போட்டதுதான் ஞாபகத்துக்கு வருது. சோ அதை நினைச்சு பார்த்துட்டு இவன் கரையா வேலை பார்க்கணும், நீ ஒண்ணு பண்ணு, இவனோட முகத்தை கூட நான் பாக்குறதுக்கு தயாரா இல்ல, வேணும்னா ஒண்ணு பண்ணு, காரை வேணா இங்க நிப்பாட்டிட்டு போ சொல்லு, நான் அப்புறமா வேலை பார்த்து வைக்கிறேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்க இருந்து போயிடுறான். இந்த விஷயத்த இவங்கிட்ட வந்து சொன்னா அது எப்படி, நானும் அப்படிலாம் காரை விட்டுட்டு போக முடியாது, நான் அவனை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்ப பிடிவாதமா பேசிட்டு இருக்கான். ஆனா இல்ல சார், ப்ளீஸ் சார், அவர் கொஞ்சம் பிஸியா இருக்காரு, குழந்தைங்க கூட விளையாண்டுட்டு இருக்காரு பேக் சைட்ல அப்படின்னு சொன்னதும், அப்படியா, இது ரொம்ப வசதியா போயிடுச்சு, அப்ப உள்ளதான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அங்க இருந்து உள்ள போயிட்டு இருக்கான். அங்க போனா கேரேஜ்ல இல்ல, அதுக்கப்புறம் கொல்ல பக்கமா வந்தா அங்கதான் நம்ம ஹீரோ நின்று விளையாண்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினி தான் நின்றுட்டு இருக்கா. ஆனா அவனுக்கு வந்து நம்ம ஹீரோ மட்டும் தான் கண்ணுக்கு தெரியறான் இங்க இருந்து பார்க்கும்போது. அங்க இவன் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃப்ரெண்டுக்காரன் டக்குன்னு ஸ்டாப் பண்ணி, சார் சார் ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்கோங்க, இப்பதான் அவன் காதலிக்கிற பொண்ணோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு, அதனாலதான் சார், அவன் ஒன் சைடா லவ் பண்றான் சார், புரிஞ்சுக்கோங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவன் டக்குன்னு தன்னோட பொண்டாட்டியை பத்தி யோசிச்சுட்டு, நம்ம எவ்வளவு நம்ம மனைவியை காதலிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு, அப்படியா சரி ஓகே, நீ சொல்றதுனால இல்ல, நான் அவனோட காதலுக்காக அவனை நான் சந்திக்கல, நான் அப்புறமா வரேன், காரை விட்டுட்டு போறேன், ஒன்லி காதலுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஆனா இந்த கிறுக்கு பயலுக்கு தெரியாது தன்னோட மனைவியை தான் அவன் காதலிக்கிறான் அப்படிங்கிறது. அப்படியே கட் பண்ண இப்போ நேராக அந்த ஃபோட்டோ ஸ்டுடியோக்கு தான் வந்திருக்கான். ஃப்ரேம் பண்ண கொடுத்துருந்தான்ல அந்த ஃபோட்டோ வாங்கிட்டு போகிறதுக்காக. அங்கே பொண்டாட்டி ஃபோட்டோவை பார்த்ததுமே இவன் அப்படியே அழகுல மயங்கி போய் அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கு காசு வேற எக்ஸ்ட்ராவே கொடுத்துட்டு இருக்கான். அப்போ அந்த ஃபோட்டோ ஸ்டுடியோ காரணம் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம நம்ம ஹீரோயினியை பற்றி சொல்லிடுறான். இந்த மாதிரி உங்கள் மனைவி தானே இவங்களை நீங்கள் மிஸ்ஸிங் ஆயிட்டாங்கன்னு தேடிட்டு இருக்கீங்களாமே, ஆனால் நான் இவங்களை இங்கே தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவனுக்கு டக்குன்னு கோவம் வருது. உடனே அவனோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு எங்கடா பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அந்த சரண்யா லேடிஸ் ஹோம்ல தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த ஹோம்ல தானே அந்த ஆண்டி அங்க போனா, அப்போ வேணுனே தான் வந்து என்ன திசை திருப்பி இருக்காளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேரா அந்த ஹோமுக்கு தான் போறான். அங்கதான் நம்ம ஹீரோயினி வந்துட்டா போல. அவ அந்த குட்டி பையனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கா. இவனும் கரெக்டா அந்த ஹோமுக்கு வந்துடுறான். வந்த உடனே அங்க இருக்கிற வாட்ச்மேனை உள்ள போக கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கான். நீ யாரை தடுக்கிற, இந்த விராஜ் டூப்ரலே நீ தடுக்கிறியா, உன் கை இருக்காது பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி மிரட்டினதும் அவனும் அங்க இருந்து ஓடி போயிடுறான் மேனேஜரை கூப்பிடுறதுக்காக. அதுக்குள்ள இவன் அந்த பக்கமா இந்த பக்கமா தேடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினி அந்த பையனுக்கு சாப்பாடை ஊட்டி விட்டுட்டு அங்க இருந்து நடந்து போயிட்டு இருக்கா. அப்படி இவன் திரும்பி பார்த்துட்டு பயங்கரமான ஷாக் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை அவன் பார்த்தானா பார்க்கலையா அப்படிங்கிறதுலாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சு நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.